கமலஹாசன் திரைப்படம் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் இரண்டும் இந்தி சினிமா மார்க்கெட்டை டார்கெட் செய்து வெளியிடப்படுகிறதா? இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வருவது முதல் முறை என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கமலஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய தக் லைஃபாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படமாக இருக்கட்டும், இன்னமும் தமிழ் சினிமா உலகில் வர இருக்கக்கூடிய பெரிய நடிகர்களுடைய படமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவர்களுடைய டார்கெட் எதுவாக இருக்கிறது என்றால் ஒரு பேன் இண்டியா மூவியாக தாம் எடுக்கக்கூடிய திரைப்படங்களை கொண்டு சென்றுவிட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு தான் ஒட்டுமொத்த திரைப்படமும் எடுத்து அவர்கள் வெளியிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது கூலி, தக் லைஃப் இரண்டு திரைப்படங்களும் இந்தி மார்க்கெட், அதாவது இந்தியில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை கவரும் வண்ணம் தொடர்ச்சியாக திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழ் சினிமா உலகில் வெளியாகக்கூடிய மிக வெற்றி பெற்ற திரைப்படங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு இந்திக்கு எடுத்து செல்வதில்லை. உதாரணத்திற்கு ஜெயிலர், மேலும் பல திரைப்படங்களை உதாரணமாக கூறலாம். அதுபோன்று இந்தி சினிமா உலகில் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் தமிழ் சினிமா உலகிலும் வந்து செல்கின்றது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், தமிழ் சினிமா உலகில் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் வெகு விரைவாக ஓடிடி தளங்களில் வெளியிடுவதால் அங்கே இருக்கக்கூடிய தியேட்டர் உரிமையாளர்கள் பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவை வாங்குவதில்லை. ஏனென்றால் மிக விரைவாகவே ஓடிடி தளங்களில் திரைப்படம் வெளியாவதால் நட்டம் ஏற்படும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படி வெளியாவதால் தான் நட்டம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு தகுந்தாற்போல் ஓடிடி தளங்களின் விற்பனை விகிதம் என்பது சில நாட்கள் கழித்து அதை கொடுக்கலாம் என்ற சிந்தனைக்கு தற்பொழுது தமிழ் சினிமா படைப்புகள் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் தமிழ் சினிமா உலகில் வெளியாகக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் இந்தி சினிமா உலகையும் டார்கெட் செய்தான் படங்களை வெளியிடுகின்றார்கள் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நாம் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது. மேலும் தமிழ் சினிமா உலகில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் பேன் இந்தியா ஃபில்மாக மாறி அதிகப்படியான லாபத்தை ஈட்டும் என்பது சினிமா தயாரிப்பாளர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. பேன் இந்தியா மூவி என்றாலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் அதனுடைய வரவு செலவு இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வரவு மட்டும் 1000 கோடியை அடித்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக அது பேன் இண்டியா மூவியாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்தியிலிருந்து வந்த திரைப்படங்கள் அதிகமாக அந்த வசூல் சாதனை படைத்திருக்கின்றன. இன்னமும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற திரையுலகில் வெளியிடக்கூடிய திரைப்படங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை படைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது என்னவென்றால், அவர்கள் வெளியிடக்கூடிய திரைப்படங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளிலும் ஓட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடே ஒட்டுமொத்தமாக அவர்கள் சினிமாவை வெளியிடுகின்றார்கள். முக்கியமாக இந்தி சினிமா உலகில் தடம் பதிக்க, கால் பதிக்க அவர்கள் பெரிதும் விரும்பிதான் திரைப்படங்களை எடுத்து அனைத்து மொழிக்காரர்களும் திரைப்படங்களை பார்ப்பதற்கான அனைத்து சேவையையும் அந்த திரைப்பட எடுக்கக்கூடியவர்கள் செய்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் தக் லைஃப் மற்றும் ரஜினி நடிக்கக்கூடிய கூலி திரைப்படம் போன்றவைகள் தற்பொழுது வரவிருக்கின்றன. அந்த திரைப்படங்கள் எல்லாம் இதை டார்கெட் செய்து, இதை மையப்படுத்தியே பேன் இண்டியா மூவியாக தமிழ் சினிமா உலகிலும் இந்திய சினிமா உலகிலும் வெளியாகும் என்பது இந்த காணொளியின் கருவாக இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு நீங்கள் நினைத்தால் நம்ம சேனலை தொடர்ச்சியாக கவனித்து வாருங்கள், வாட்ச் செய்து வாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், காணொளியை பரப்பி பகிருங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.